ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ 6வது மாதம் வந்து இருக்கிறது. இந்த மாதம் முடிந்தால் நமக்கு அரை வருடம் கடந்து போய்விட்டது என்ற அர்த்தம். ஆகையினால அரை வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான ஆசீர்வாத செய்தி என்னவென்றால், 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவர். முதலாவது, நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டும். நாம் நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு திருவிருந்து நேரத்திலும் அது கேட்பது உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் நான் என்ன ஆசீர்வாத செய்தியை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது, சில காலங்களாக சில நாட்களாக கர்த்தர் என்னோடு கூட மிக ஸ்ட்ராங்காக இடைப்பட்டு கொண்டிருந்த இந்த வசனத்தை தான் பேச வேண்டும் என்று சொன்னால், இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் சுத்திகரிக்கப் போகிறேன் என்று சொல்லி. சுத்திகரிப்பு அநேக நீதியை நிறைவேற்றுகிறது. சுத்திகரிப்பு உண்மையை நமக்குள் நிலைநாட்டுகிறது. சுத்திகரிப்பு அநேக தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு வழி கொடுக்கிற ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஒரு பைப்பு அடைக்கப்பட்டிருந்தால் தண்ணீர் அதன் வழியாக வேகமாக வர முடியாது. ஆனால் அதை சுத்திகரித்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஃப்ளோ, அதனுடைய ஓட்டம் எவ்வளவு அழகாய் தடையில்லாமல் இருக்கும் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சுத்திகரிப்பு மிக அவசியம். ஆசீர்வாதத்தின் வேகத்தை கர்த்தர் அதிகரித்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் காணப்படுகிற சில பாவங்கள், இவைகளை நாம் தேவனிடத்திலே அறிக்கையிடுவோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும், ராத்திரி படுக்க போகும்போதும் அதே போலதான் என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது, இங்கே நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து என்று சொல்லி, அறிக்கை செய்கிறவனுக்கு சகல ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி சொல்லவில்லை. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுகிற காலம் இது, சுத்திகரிக்கப்படுகிற காலம் இது. முதலாவது, நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். அநேகர் அந்த காரியங்களை செய்ய தவறுகிறதுனாலே ஆசீர்வாதம் அவர்கள் வழியாய் வந்தாலும் அது பிரவேசிக்க வேண்டிய இடத்துல பிரவேசிக்காததினாலே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நானும் அநேகருக்காக ஆசீர்வாதமாக இல்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறது. இந்த மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம், விட்டு விடுவோம், விட்டு விடுவோம். நிச்சயமாய் இரக்கம் பெறுவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேவனிடத்திலே அறிக்கையிடுவோம், அதை உணர வேண்டும். இரண்டாவதாக, நாம் யாருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோமோ
அவர்களிடத்துல கொஞ்சம் பேசி அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்கும். வாழ்வடைகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். லூக்கா 15 நமக்கு நன்றாக தெரியும், மகன் தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு ஓடி போய் அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து தூர தேசத்துக்கு ஓடி போய் பாவ வாழ்க்கையிலே ஜீவித்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. வந்த உடனே அவன் ஓடி வந்தான். ஓடி வந்து, தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிட்டான். ஆகினாலே இரக்கம் பெற்றான். அதனாலே கிடைத்த ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அண்ணங்காரன் வந்து, நான் இங்கேயே இருக்கிறேனே என்று சொல்லி அவன் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையிலும் சில சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்பது நான் அடிக்கடி செய்திகளிலே சொல்லுகிற காரியம். வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே பாவம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம். தேவாலயத்திலேயே ஊழியம் செய்து கிடக்கிறேன், உம்முடைய காரியமாக தவமாய் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்கிறது இல்லை. மூத்த மகன் அது போலதான் உணராமல் இருந்தான். இளைய மகனோ கம்ப்ளீட்டாக அவன் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அவன் இரக்கம் பெற்றான். அவனுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது, கொண்டாட்டம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது. இனி அவன் தவறு செய்வானா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அநேகம் பேர் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கும் பயப்படுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை எடுக்கிறதற்கும் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்குள்ளே வராது. அது நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் நீங்களும் நானும் ஐக்கியமாகிறதற்கு, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாகிறதுக்கு பிசாசு விடவே மாட்டான். ஏனென்றால் தேவ மன்னிப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்பதை அவன் அறிவான். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு விடவே மாட்டான். அவனை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள், இரண்டாவது ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள், மூன்றாவது விட்டு விடுவோம். விட்டு நாம் பாவங்களை விட்டு விடுகிற அனுபவத்திற்கு நேராய் கடந்து வர வேண்டும். அதுதான் வளர்ச்சி. விட்டு விடுகிறது தான் வளர்ச்சியே தவிர அது பிடித்து கொண்டோம் என்று ஒன்று அது நம்மை பிடித்து கொள்ளும், அல்லது நீங்கள் அதை பிடித்து கொண்டு ஒரே இடத்துல இருப்பீர்களே தவிர, ஒரு மாட்டை கட்டி போட்டால் அது கட்டி போட்ட இடத்திலேயே இருக்குமே தவிர அந்த அளவிலேயே சுற்றி கொண்டு இருக்கும். ஒரு யானையை சங்கிலிகளால் கட்டி போட்டார்கள் என்று சொன்னால் அது அந்த அளவிலேயே தான் இருக்கும். அதுக்கு யானை பலம் என்று இருந்து என்ன பிரயோஜனம்? மாட்டின் பலம் பயங்கரமாக இருந்து என்ன பிரயோஜனம்? கட்டப்பட்ட இடத்திலேயே நிற்கும், கட்டப்பட்ட இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும். அந்த கயிறு எவ்வளோ நீளமோ அந்த நீளத்திற்கு மாத்திரம்தான் போக முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் கிரியை செய்து கொண்டிருக்கலாம், அசைந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விட்டுவிட வேண்டும். விட்டு விடுகிறதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி என்றால் இரக்கம் பெறுவோம். மாத்திரமல்ல, சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். 1 கொரிந்தியரில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவரையும் பொய்யராக்குகிறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இராது. எத்தனை தான் வசனம் கேட்டும் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் வார்த்தை நமக்குள்ளே இல்லை. வார்த்தை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. உலகத்தின் எத்தனையோ நீதிகள், நியாயங்கள், உலக நியாயங்கள், உலக நீதிகள் பேசி கொண்டிருக்கலாம், உலக தத்துவங்களை நாம் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே என்று இல்லை என்று சொன்னால் ஜீவன் இல்லை, வாழ்க்கை இல்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நீ வாழ்வடைந்திருப்பாய்.
நீ இரக்கம் பெறுவாய், இரக்கம் பெறுவாய். அந்த இரக்கம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடந்து வருகிறது. எத்தனையோ பேருடைய வீடுகளிலே ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் உடைக்கப்படுகின்றன, நொறுக்கப்படுகின்றன. காரணம், நீங்கள் அறிக்கையிட போகிறீர்கள், தேவனிடத்தில் அறிக்கையிட போகிறீர்கள். நீங்கள் யாரிடத்தில் பாவம் செய்தீர்களோ அவரிடத்தில் அறிக்கையிட போகிறீர்கள், விட்டுவிட போகிறீர்கள். ஆசீர்வாதத்தின் பீச்சுதல், பீச்சு அடித்தல் மகா பெரிய பலத்தோடு கூட உங்கள் வீடுகளிலே காணப்பட போகிறது, உங்கள் சபைகளிலே காணப்பட போகிறது. வேண்டுமென்றாலும் பாருங்கள், இந்த மாத முடிவிற்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. கர்த்ததாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னோடு கூட ஜெபம் பண்ணுவீர்களா? ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். நான் உமக்கு விரோதமாகவும் என் சகோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறேன். என் பாவத்தை மன்னியும். நான் ஆசீர்வாதம் பெறாததற்கு, நான் இரக்கம் பெறாததற்கு, நன்மை பெறாததற்கு, ஆண்டவரே ஜீவன் பெறாததற்கு காரணம் நான் அறிக்கையிடாமல் அதே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுதே புறப்பட்டு போய் தேவ சமூகத்தில் நீங்கள் பாவம் செய்த நபரை, கோபப்பட்ட நபரை, நீங்கள் அநியாயமாய் நடந்து கொண்ட நபரை போய் சந்தித்து நீங்கள் ஒருவருக்கொருவர் சமாதானமாகி விடுங்கள். நிச்சயமாய் ஆசீர்வாதம் கிருபையாய் இறங்கி வரும். நான் எப்படி என்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்குவது என்று சொல்லி சிந்திக்கவே வேண்டாம். இறங்கி வாருங்கள், ஆசீர்வாதத்தின் மழையிலே நனையுங்கள். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்மிடத்திலே அறிக்கை எடுக்கிறது மாத்திரமல்ல, சகோதரனிடத்துல போய் அறிக்கையிட்டு ஆண்டவரே சமாதானமாகிவிட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்பொழுது ஆசீர்வாதம் தடையில்லாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு பீச்சி அடிக்குமே. கர்த்தாவே, மாத்திரமல்ல விட்டு விடுகிற அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. கர்த்தரையும் பொய்யராக்காதபடிக்கு, எங்களை நாங்களே வஞ்சிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வார்த்தை இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் வாழ்வடைய போகிறோம். இந்த மாதத்தில் இரக்கம் பெறப்போகிறோம். இரக்கத்தின் கிருபாசனத்தை பிடித்து நிற்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஜூன் 2024.